அடுத்து காலுறையை பற்றி கேட்குறாங்க. காலுறையை பொறுத்தளவில் இது பெண்கள் அணிவது கட்டாயமானு கேட்குறாங்க. இது தொழும் போதும் கட்டாயம் இல்லை, சும்மா நேரத்துலையும் கட்டாயம் இல்லை, விரும்பினா போட்டுட்டு போகலாம். ஆனால் இது மார்க்க ரீதியாக இதை போட்டு தான் ஆகணும் என்ற மாதிரி எந்த ஒரு சர்த்தும் கிடையாது. ரசூலா பெண்களுக்கு கீழாடை சம்பந்தமாக பேசுகிறாங்க. எல்லாருக்கும் பொதுவாக யார் கீழாடையை தரையில் இழுத்து செல்வார்களோ அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். மஞ்சர்ர சௌபஹு ஹுயலாக, யார் ஆடையை தற்பெருமையின் காரணமாக தரையில் இழுபடியும்படி அணிந்து செல்கிறார்களோ அவர்கள் நரகத்தில் இருப்பாங்க. அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அப்போ கீழாடை அணியணும், என்ன செய்ய, எங்கள்ட கீழாடை எப்படி அமைய வேண்டும் அப்படி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு ஜான் இறக்குங்கள், ஒரு ஜான் சிபுரன், ஒரு ஜான் இறக்குங்கன்றாங்க. ஒரு ஜான் இறக்குங்கன்னா எங்கேருந்து இறக்குங்கன்னு சொல்லலை, ஆனால் இறக்குங்கன்னு சொன்னதுலேருந்து நாங்கள் விளங்கி கொள்கிறோம் எந்த இடத்துலேருந்து ரசூலுல்லாஹ் இறக்க சொல்லிப்பாங்கண்டு. இங்கேருந்து சொல்லிப்பாங்களா? சொல்ல சான்ஸ் இல்லை தானே. இடுப்புல இருந்து சொல்லிப்பாங்களா ஒரு ஜான் இறக்க சொல்லி? அந்த ரம்பா சிலுக்கு சுமித்தாமையா அந்த காலத்தில் ஆடு அணிஞ்சாங்க, சொல்ல சான்ஸ் இல்லை. சரி, கரண்டைக்கு கீழே ஒரு ஜான் இறக்க சொல்லிப்பாங்களா? சொல்லிக்க மாட்டாங்க. காரணம், ரசூலுல்லாஹ் கிட்ட உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, கால்கள் இன்னும் தெரிகிறது அப்படின்றாங்க. அப்போ கரண்டையிலிருந்து ஒரு ஜான் கீழே இறக்கினா கால்கள் இன்னும் தெரியுமா? தெரியாது. ரசூலுல்லாஹ் ஏற்கனவே எதுக்கு தடை விதிக்கிறாங்க? ஆடையை தரையில் இழுத்து போகிறதுக்கு. கரண்டைக்கு கீழே ஒரு ஜான் இறக்க சொன்னால் டபுள் மடங்கு இழுத்து போக வேண்டி வரும், கால் மாட்டிக்கொண்டு உள்ள வரும். அப்போ அது சொல்லலை. அப்போ ரசூலுல்லாஹ் எங்கே சொல்லியிருப்பாங்க? இங்கே முட்டிலேருந்து தான் சொல்லியிருக்கணும். அவன் முட்டிலேருந்து ஒரு ஜான் இறக்க சொல்கிறாங்க. ஒரு ஜான் இறக்கியாச்சு, இன்னும் பாதங்கள் தெரிகிறதுன்றாங்க. திரான் அப்படி என்றால் ஒரு முளம் இறக்குங்க. முளம் என்றால் இந்த நடு விரல்லேருந்து முழங்கை வரைக்கும் இந்த அளவு. ஒவ்வொருத்தருடைய முட்டுக்காலில் இருந்து அவங்களோட சரியாக கை, அவங்களோட கையை, உங்களோட கையை அடுத்தவங்களோட முட்டுக்கால்லேருந்து வச்சா வராது. உங்களோட முட்டுக்காலிலேருந்து உங்களோட ஒரு முளம் நீங்கள் கையை வச்சு இறக்கினீங்கன்னா சரியாக கரண்டை நின்றும். கரண்ட் அப்படி மூடுறதோடு நின்றும். அவங்க கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறாங்க, திரான் ஃபலா யஸிதுன அலைஹி, இதை விட அதிகப்படுத்த வேண்டாம், இதோட நிறுத்திக்கோங்க, இவ்வளவுதான் அப்படின்றாங்க. அப்போ பெண்கள் இப்போ பாதத்தை தெரியலாம் என்று விளங்குதா இல்லையா? காட்டலாம் என்று விளங்குதா இல்லையா? காட்டலாம். தொழுவும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொக்ஸ் அணிய சொல்லலை, காலுறைகள் அணிய சொல்லலை. தொழுவும் போது ஹிமார் இல்லாத வயதுக்கு வந்த பருவ வயதை அடைந்த ஒரு பெண் ஹிமார் இல்லாமல், முக்காடு இல்லாமல் தொழுதால் அந்த தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆனால் காலுறை இல்லாமல் தொழுதால் அந்த தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை. அதிலிருந்து விளங்குது தொழுகைக்கு இந்த காலுறைக்கும் சம்பந்தம் இல்லை, பெண்களுக்கும் காலுறைக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு தேவைக்கு, ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு குளிர் காரணம், அல்லது வேறு ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டு ஏதாவது ஒரு சிரங்கு அதை மறைக்கணும், இது போன்ற காரணங்கள், அல்லது ஒரு ஷூ அணிகிறதா இருந்தால் கால் வெட்டிப்படும், அந்த கால் வெட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த சொக்ஸ் அணியாக தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது போன்ற காரணங்கள், இதுகளுக்காக மறைக்கிறதுக்கு அனுமதி உண்டு. இதை தவிர மறைத்து தான் இருக்க வேண்டுமான்னு கேட்டால் மறைக்க தேவையில்லை, மார்க்கம் சொல்லுது.